ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல் ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. என்ன அப்ரண்டிஸ், ஒரு வாரமா கோலம் போடாம டிமிக்கி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு கோலம் போட சொன்னீங்க, போட்டியா இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கண்ணு முன்னாடி காலு கீழே தானே கோலம் போட்டு அம்மா பெரிய கோலம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. என்ன அப்ரண்டிஸ், ஏதோ புதக்குழியில கலக்கிற மாதிரி இருக்குது. காலு கீழ வச்சு அப்படியே சுழல் மாதிரி சுத்தி அங்கிட்டு உள்ள விழுந்துருவேனா நானு? சொலல்ல சுத்தி விழுகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அது திருடி கோலம். இது திருடி கோலமா? யார்கிட்ட திருடி வந்தே? ஐயோ 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 ஐயோ. ஓனர் ஓனர் ஓனர், அமைதி அமைதி அமைதி, பதறாதிய பதறாதிய பதறாதிய. திருடி கோலம்னா யாருக்கிட்டையும் திருடிட்டுலாம் வரல. நான் தான் கை வலிக்க வலிக்க உட்காந்து போட்டேன். தமிழ் செல்வின்னு சொல்லி ஒரு பிள்ளை நாடகத்துல போட்டா, அவளை பார்த்துட்டு அப்படியே ஆன்லைன்ல ஒரு 6 கோளாறுல தேடி பார்த்தேன். இந்த கோலம் நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன். அப்படிதான், வெறும் கோலம் தான் ஓனர். அது திருடின்னு அது பேரு. திருடி இல்ல, திரிடி. என்ன சொல்லுதா இவ? கால கீழ வச்சோம்னா உள்ள கீழ விழுந்துருவோமோ? அம்மா பெரிய புதக்குழி மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் போட்டு வச்சிருக்கா. இவன் நம்பி கால கீழ வைக்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. ஏதோ கருப்பு கலர்ல வேலை கிடக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல. இவ்வளவு கோலம் போட சொன்னதுக்கு நம்மள பெருசா பழி வாங்க திட்டம் போடுறாளோ? நிஜமாலே இது கோலம் தானா? எங்கிட்ட என்ன பார்த்தாலும் குழிதான் என் கண்ணுக்கு தெரியுது. நமக்கு இவ குழி பறிக்கிற மாதிரியே தான் தெரியுது. அப்ரண்டிஸ் பாத்துக்கிறேன் உன்னையே. என்னையவா கோலம் போட சொல்லுதியே? இனிமே இந்த ஜென்மத்துல நீ கோலம் போட சொல்லுவியே? அம்பிடுதான் ரூல்ஸ் பிரேக்கப் பண்ண போற. பெரிய ரூல்ஸ் போட்டு இனி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தியல்ல, அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ்ன்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் எங்கிட்டே வாங்கி இனி சக்கையா புளியறேல. இனிமே யாத்தான் ஆரம்பம் பாருங்க ஓனரு, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். எம்மா எம்மா, இந்த கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் எவ்வளவு ஒரு கலை நயமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவைய போட்டிருக்காவே. பாராட்டாட்டியும் பரவாயில்ல, இப்படி திட்டி வையாதியே. நம்ம திட்டத்துக்கு எடுத்துருவோம் போல இந்த பொடி பையன். வியாதா வியாதா, இங்கிட்டு வாப்ல. இந்த அப்ரண்டிஸ் ஏதோ கோலம் போட்டு வச்சிருக்கு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. ஏதோ கோலமா? என்ன கோலம்? பார்க்கலாம். வாவ் 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 வாவ். வார்த்தைகள்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன ஒரு கோலம்! ஃபேண்டாஸ்டிக், எவர்லெஸ். வாவ் 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 வாவ், கிரேட் கோலம். ஹா ஹா ஹா. இந்த பிள்ளைக்கு பைத்தியம் கிட்டி முடிச்சு போச்சா? நானே கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன். இவ இந்த காமெடி பண்றாளா இல்ல சீரியஸா சொல்றாளா? ஒன்னும் புரியலையே. அப்படியே சொல்லுத வியாதா, கோலம் நல்லா தான் இருக்கா? சரி சரி, இனி அப்ரண்டிஸ கோலம் போட்டா என்ன? விட்டு விடு விடு, நல்லா தானே இருக்கு. ஏதோ புதக்குழியா இருக்குதே, ஏதோ குழிக்கு பறிக்காதான் நினைச்சேன். பெருசா குழி மாதிரி இருக்குதேன்னு பயந்துட்டேன் செத்த நேரத்துல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? விடு விடு. நாளைக்கு பட்டாம் வச்சு பறந்து போற மாதிரி ஒரு கோலம் போடு, சரியா? ஆத்தி, குழி பறிக்கிற மாதிரி கோலத்தை போட்டு நமக்கு நாமளே குழியை பறிச்சுக்கிட்டோமோ? அப்ரண்டிஸ், வீட்டுக்கு பின்னாடி கலர் பொடியெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். பொங்கலுக்கு, ஆவணிக்கு, அதுக்கு இதுக்குன்னு ஆடிக்கு எல்லாத்துக்கும் வாங்கி வாங்கி வச்சு அப்படியே குமிஞ்சாப்புல கிடக்கு. நிறைய பொடி வேற கிடக்குது. அதுல ஒரு 4-5 பொடியை எடுத்து நல்லா தூவி விட்டு, நாளைக்கு வேற பேரதோசம் பார்த்துக்க, நல்லா தூவி விட்டு அழகா ஒரு பட்டாம்பூச்சி கோலம் போடுறேன், சரியா? அப்படியே வானத்துல பறந்து வர மாதிரி பட்டாம்பூச்சி அழகா, எப்படி அழகா தத்ரூபமா வரையணும், சரியா? நம்ம வீட்டை பார்த்துட்டு ஊர் உலகமே அசந்து போய் கின்னஸ் அவார்டுன்னு அதை விட பெரிய அவார்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்து நமக்கு பெருமை சேர்க்கணும், புரிஞ்சுதா? நாளைக்கு நீங்க கோலம் போட்டுரு, இனிமே நீங்க போட்டுக்க. என் பிள்ளை வியாதாமும் பையனும் சொல்லிட்டாவே, இதுக்கு மேல என்ன சொல்றது நானு? எது கிண்ணசா கிண்ணசா கிண்ணசா, ஒரு கிண்ணத்து கூட வழி இல்ல. கிண்ணசா கிண்ணசு. பாவம் ராமோடத்தை இங்க வந்து சிக்கி சின்ன பணமா ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒல்லியா எலும்புந்தோளமா தான் இருப்பாங்க. எங்க அம்மா வேலை கொடுத்து வயிற்றுல இருக்கிற டயர் எல்லாத்தையும் கரைச்சிடும் போலயே. தேவைதான், ராம் சொன்னான்ட்டு இவங்களுக்கு என்ன புத்தி போச்சு? அங்கிருந்து பறந்து வந்தாங்கல்ல, மருமகனுக்கு நல்லது செய்யணும்ட்டு. தேவைதான். இருந்தாலும் பார்க்க பாவமா தான் இருக்கு. பார்க்கலாம் எத்தனை நாள் இந்த வீட்டுல அப்ரண்டிஸா தாக்கு பிடிப்பாங்கன்ட்டு. என்னக்கா வளர்ற? யாரு ராம? அது ராம யாரும் இல்ல, அவங்க சோடாபட்டி லூசு கேசு பிடிச்சு போச்சா? உள்ளப்பா. டேய், யாரோட சொடப்பட்டிங்கிற? குருவாயா, குரங்கே, காட்டு குரங்கே, ஒழுங்கா ஓடி போய் பார்த்துக்க. அம்மாட்ட சொன்னவங்க பாருங்க, அப்பா அவர்கிட்ட சொல்லி கொடுக்கேன். சொடப்பட்டி நான் சொல்றேன், சொடப்பட்டி. நீ கண்ணாடி போடாம வீட்டுல அப்படியே பறிக்கி வச்சிருக்க, கண்ணு தெரியாம அப்படியே கரிமுண்ட மாதிரி திரியிற. அதே மாதிரி தெரிய முடியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, கண்ணு தெரியாட்டா அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன். நான் அப்படியே போட்டு பழகிட்டேன். அதுக்காண்டி சொடப்பட்டியா மண்டை மேலே கொட்டிட மாத்துக்க. அக்காங்கிற மட்டும் மரியாதை இல்லாம சொடப்பட்டி நான் சொல்ல, சொடப்பட்டி இருடா இரு. உனக்கு ஒரு நாள் கண்ணாடி போட வேண்டிய விதி வரும். வீட்டுல தானே வச்சிருக்க, போடுவேன். அப்போ நீ பாத்துக்கிறேன். உன்னை இதுக்குனாவே நீ குள்ளமா இருக்கிறனால முன்னாடி பெஞ்சில உட்காந்துக்க, தப்பிச்சிடுறேன். போரு காம்ப்ளைண்ட் வாங்கி கொடுத்து உன்னை எப்படியாவது ஹைட் ஆக்கி பின்னாடி உட்கார வச்சு கண்ணாடி போட வைக்கல. என் பேரு வேதா இல்லடா, வேதா. கருவாட்டு தலையா, ஒழுங்கா உள்ள ஓடி போயிரு. நீ என்ன மூஞ்சி தொங்கிருச்சு?
ஓனர் என்னாச்சு மூஞ்சி ஏன் இப்படி சுருக்கமா வச்சிருக்கே? எவ்வளவு நேரம் நல்ல சந்தோஷமா ஆச்சரியப்பட்டு பார்த்து போர்கள்ந்து பாராட்டி தள்ளிக்கிட்டு இருந்தீங்க குடும்பமே சேர்ந்து. இப்ப என்ன மூஞ்சி அப்படி தொங்கி போய் கிடக்குது? அது ஒண்ணும் இல்ல அப்ரண்டிஸ், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கோலம் போட வரலையே நினைச்சு மனசுக்குள்ள அப்படியே ஃபீலிங்கா இருக்கு அப்ரண்டிஸ், ஃபீலிங்கா. ஓஹோ சரி ஃபீல் பண்ணதெல்லாம் போனதும் அக்காலும் தம்பி ஏதோ சண்டை போடுறதா அந்த பஞ்சாயத்துக்கு வாங்க. அது என்னைக்குதான் சண்டை போடாம இருந்திருக்காவ? நிமிஷம் சண்டை தான். ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நிமிஷம் நிம்மதி இருக்கு அந்த வீட்டுல? எப்ப பாரு சண்டையை போட்டுக்கிட்டு, அடிப்படி சண்டையை போட்டுக்கிட்டு, குடுமிப்படி சண்டையை போட்டுக்கிட்டு என் உயிரத்தான் வாங்கி தொலைக்கிறாவ. இவளுக்கு பஞ்சாயத்து பண்ணி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி என் உயிரத்தை எடுக்காவ. ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நிம்மதி இருக்கா? கத்தி ஏன் தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போகுது. 2 லிட்டர் பால் குடிச்சா என் தொண்டை எல்லாம் வத்தி போய் தான் தீருது. என்ன பண்ணி தொலைக்க பித்துட்டமே. அமைதியா நானும் பொறுமையா ஒவ்வொரு நாளும் ஓட்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு கிடக்கேன். பார்த்து நெஞ்சு வலி எதுக்கு வந்துற போது? ரொம்ப இருமாதியே. நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க அப்ரண்டிஸ். இனி எப்படி பாடா படுத்துதா வந்துட்டு பாரு, நல்லா பார்த்து தெரிஞ்சுக்க. நீ பிள்ளை குட்டி இல்ல, உனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு அப்படியா? ஐயோ நினைச்சாலே நித்தம் கிரத்த கண்ணீர் தான் விட்டுறேன் நானு. என்ன செய்ய? எம்மா நீ வேற ரொம்ப பேசி செத்துக்கிட்டு போயிடாத. நாங்க சண்டை போடல, அமைதியா தான் இருக்கோம். நித்தா உங்களால சாகறேனே அது பத்தாதா? ஒரே அடியாவே நீ சாகடிக்கணுமா உனக்கு? அந்த ஆசை வரியா? நான் செத்துக்கிட்டு போயிட்டேனா உன்னை யார் பாத்துக்குவா? உங்க 2 பேரும் சண்டை யார் விலைக்கு வைப்பா? உங்க அப்பாவா? ஒரு வார்த்தை ஒரு பொருள் கேட்க மாட்டாரு. இது அடிச்சுக்கிட்டு பிறந்தா ரத்த கலவே ஆனாலும் ஒண்ணும் கேட்க மாட்டாரு. அவரை வச்சுக்கிட்டா என்ன பாட போறேன்? நான் உயிரோட இருக்கிற வண்டிக்கு தான் உங்களுக்கு நிம்மதி. எம்மா அவன் தான் சும்மா ஏதோ தெரியாம பேசுறாங்க. நீ எதுக்கு அதுக்கு மேல கத்திக்கிட்டே கிடக்குற? வாமா உள்ள போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும்.